சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம எல்லாரும் ரொம்ப அழகாக ஃபிட்டு நேரம்னு நினச்சிட்டு நிறையா நேரம் தவறான இடத்துல தான் இருக்கும். இன்றைக்கி கதை இதை பற்றினது. ஒரு தோட்டத்தில் ஒரு கழுகு முட்டையை கோழி முட்டைன்னு நினச்சி கோழி கூண்டுக்குள்ளே சேர்த்து வச்சிடுறாங்க. அந்த கழுகு முட்டையும் பொறிச்சு தன்னை ஒரு கோழி குஞ்சாக நினச்சி அந்த தோட்டத்தில் வாழ்ந்துட்டு வருது. எல்லா நாளும் காலையில் இந்த கழுகு மித்த கோழி குஞ்சுங்களோட சேர்ந்து மண்ணை கொத்தி மண்புழுவை சாப்பிட்றது, நெல்லை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டு வருது. அதெல்லாம் பெருசான பிறகு இந்த கோழிகளும் இந்த வயசான கழுகும் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நின்றுருக்கிறப்போ வானத்தில் நல்ல பெருசாக பயங்கர அழகாக ஒரு பறவை பறக்குது. அதை பார்த்த உடனே இந்த வயசான கழுகு கேட்குது, இங்கே வானத்தில் பறக்குதே, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த கோழிங்கெல்லாம் சொல்லுது, இந்த பறவைங்களுக்கெல்லாம் ராஜா, இதோட பேர் கழுகு அப்படின்னு சொல்லி. உடனே அந்த வயசான கழுகு கேட்குது, நம்மளால் இந்த மாதிரிலாம் பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த கோழி சொல்லுது, இப்படிலாம் பறக்க ட்ரை பண்ணிடாத, கீழே விழுந்துருவ, நம்மெல்லாம் மண்ணை சார்ந்தவங்க, அது வானத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி. இந்த வயசான கழுகு இத்தனை வருஷமாக கோழிங்களோடைய வாழ்ந்து தான் யாருன்னு தெரியாமல் அதை ஒத்துக்கிட்டு அதுவும் ஒரு கோழியாகவே இறந்துருது. இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளும் இதே மாதிரி நிறையா நேரம் நம்மளோட பழக்க வழக்கங்கள்னால நம்ம ரொம்ப சின்ன லெவல்லையே இருந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிடுறோம். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.